அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு டெக் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாட போகிறோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து வீலாக அப்லோட் பண்ணலாம் தான் ஒரு ஐடியாவில் இருக்கும். ஓகேவா, எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 8 மாடுகள் இருக்குது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாட்டுப் பொங்கலுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் அதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். மாடு வந்து கழுவுறது, அதுக்கு வந்து பொட்டு வைக்கிறது, பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாட்டுப் பொங்கலுக்கு தேவையானது இதெல்லாம் ரெடி பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோ வந்து கவரேஜ் ஆகும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையத்தில் வந்து எத்தனை மாடு, எத்தனை கறவை பசு, எத்தனை எருமை, அதே மாதிரி கண்ணுக்குட்டி எத்தனைங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே அப்படியே வரிசையாக காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இது போட்டு வந்து உங்களுக்கு 6 மாதம் ஆகுது. இது ஒரு கண்ணுக்குட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எருமை. ஓகேவா, இதுவும் பார்த்திங்கன்னா எருமை கண்ணுக்குட்டி தான். ஓகேவா, இது வந்து 2வது இது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இதாவது 3ம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கறவை பசு. ஓகேவா, இது இன்றைக்கி எல்லாத்தையுமே குளிப்பாட்டி பொட்டு வச்சு மங்களகரமாக பண்ண போகிறோம். பார்த்தோடா கில்லு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எருமை தான். ஓகேவா, வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பெரிய எருமை, ரொம்ப வயசான எருமை அங்கே தான். அதுதான் இது பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே வயசான எருமை. ஓகேவா, இது நான் பக்கத்தில் போனாலே முட்டை, அதனால உங்களுக்கு தூரத்தில் இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம லாஸ்ட்டு 2 செல்லக்குட்டி பார்த்தீங்களா. இது போட்டு உங்களுக்கு 90 நாள் இருக்கும். இந்த கண்ணுக்குட்டி போட்டு ஒரு 40 நாள் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் இன்றைக்கி வந்து குளிப்பாட்டு போகிறோம். சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மாடு வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முக்கியமாக தேவையானது வந்து கரும்பு, மஞ்சள் கொத்து, ஆப்புக்குச்சி, இது 3 தான் வாங்க வந்து வெளியே வந்து போக போகிறோம். வந்த முன்னாடி வந்து நம்ம வந்து மாடு கிளம்பலாம். வாங்க நம்ம போகலாம். இது கட்டலாம். சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து வண்டியில் நம்ம வந்து போயிட்டுருக்கிறோம். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா இப்போ வந்து கரும்பு பிடிக்கிறதுல ஆள் வேணுமா, ஒருத்தாள் வந்து போயிட்டுலாம் வாங்கிட்டு வர முடியாது. வந்து இம்தியாஸ் பாஷான்னு ஒரு பாய் இருக்கிறாப்புல, நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க. ஐயோ, அது கரும்பு வாங்க போகலாம். அதிகமாக தமிழ் கொடுத்துருவோம். கூப்பிட்டாச்சு. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு வாங்க தான் போகிறோம். வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கரும்பு விற்கிற இடம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரி, எல்லா சைடும் கரும்பாக இருக்கும். நம்ம வாங்க, ஒரு நல்ல கடையாக பார்த்து வண்டி நிறுத்துவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு வாங்குகிற இடம். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா கரும்பு கடை இருக்கும். உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து உள்ள வரைக்கும் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கான கவுரு. ஓகேவா, அந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இங்கே நிறையா கடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரும்பு வந்து சரியில்லை. நம்ம வந்து இப்போ இறங்கின பார்த்திங்கன்னா அங்கேயே 2 கடை இருக்குது. அதை போய் பார்க்கலாம்.
அரிசி வாங்கலாம். நம்ம வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஓகேவா, இது வந்து இப்போ வந்து உள்ளே வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம போய் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட காடு. ஓகேவா, நாங்கள் என்ன இப்போ வந்து விதைச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோள கருதை விதைச்சிருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே காட்டு சுற்றியும் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மேய்ச்சலுக்காக காட்டில் வந்து மாடு கட்டியிருந்தோம். ஓகேவா, அப்போ வந்து போய் கழுவி பொட்டை கட்டுறதுக்காக இப்போ வந்து பிடிச்சிட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு கட்டியிருந்தோம். அப்பா வந்து 2 மாடு பிடிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு போகிறேன். இன்னொரு நாள் வந்து மீதி 2 மாட்டை பிடிச்சிட்டு போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து மாடு எல்லா மாட்டையுமே கழுவ போகிறோம். ஓகேவா, இங்கே இந்த இடம் தான் நம்ம வந்து கழுவுறது. எல்லா மாட்டையுமே வரிசையாக கழுவி பொட்டு வைக்க போகிறோம்.
பொங்கல் பாரு சொல்லுங்க பொங்கலோ 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 இப்போ பார்த்தீங்கன்னா மாடு எல்லாத்தையுமே கழுவியாச்சு ஓகேவா. அதுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தோரணம் எல்லாமே பண்ணியாச்சு ஓகேவா. சாப்பாடும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறதா ஒரு 7 மணி வாக்கில் வந்து சாமி கும்பிட்றது வந்து ஆரம்பிச்சிருவோம். அதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். கேமரா மட்டும் முன்னாடி நீ மாதிரி சேர்த்து சுத்தம் போ முன்னாடி போ பொங்கலோ பொங்கலோ நேர்த்திக்கு வச்சு காட்டுறதுக்காக தீபத்துக்காக சாமி கும்பிடுங்க கும்பிடுங்க அப்படியே பட்டி பாருங்க பின்னாடி சுற்று பின்னாடி துணி எடுத்து ஒரு நிமிஷம் சுற்றி கட்டிடுவோம். ஓ ரைட் எங்கள் வேப்பந்தலை தண்ணி இந்த நெர்சம்பு எடுத்துக்கலாம். நெர்சம்பு இருக்கா இதே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட சாப்பிட்ட கூட சாப்பிட்டேன் சாப்பிட்றேன் ஓஹோ கடைசி ஊஸ் ஆசனம் நம்மளோட
அவரால் பசி தேவை முடியாது. இல்லை கரெக்டு தான். எப்பயுமே சாப்பாட்டுக்கு தான் சந்தையே. இன்னும் கலராக இருக்கு. சந்தோஷம். இப்படியா சார்? பொங்கலோ பொங்க பொங்கலோ பொங்க பொங்க பொங்கலோ பொங்க பொங்கலோ பொங்க பொங்கலோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. பொங்கல் வந்து சாமி கொடுத்தாச்சு, எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஓகேவா? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி எங்கேயோ ஒரு நாள் வந்து எங்கேயோ போனோம்னா உங்களுக்கு வந்து வீலாக போகிறாங்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இதுவே நம்ம சேனல் வந்து டெக்னிக்ஸ் பற்றி கண்டினியூஸாக வரும். ஓகே மக்களே, பாய் மக்களே.